ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பிகினர்ஸ்க்காகத்தான் இது. ஃபோட்டோ மூலிமா கூட போடுறது 12 ஸ்டெப்பில் காமிச்சிருக்கேன். அது எப்படின்னு ஃபோட்டோஸ் மூலிமா பாருங்கள். முதல்ல கூட எப்படி ஜாயின் பண்ணுறது, ஜாயின் பண்ணிவிட்டு அடிபாகம் எப்படி போடுறது, அடிபாகம் போட்டுட்டு குச்சி சொருகி முடிச்சுட்டு அதுக்கு மேலே 5 லைன் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டு, அதுக்கப்புறம் கிராஸ் நாட் ஒரு லைன் போட்டு, அதுக்கப்புறம் பீட்ஸு சொருகி 10 பீட்ஸு சொருகி அதுக்கு மேலே ரன்னிங் ஒயர் வச்சு 5 லைன் போட்டு, அதுக்கப்புறம் அந்த கூடையை திருப்பி விட்டு சொருகி விட்டு, சொருகினதுக்கப்புறம் கைப்பிடி போட்டு ஃபினிஷ் பண்ணால் கூட இந்த மாதிரி தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பீட்ஸை வந்துட்டு இந்த மாதிரி கோர்த்துக்குங்க. 10 பீட்ஸு ஒரு லைனுக்கு 10 பீட்ஸ் வீதமாக கோர்த்து வச்சுக்கோங்க. கோர்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட போட ஸ்டார்ட் பண்ணுங்க. 10 பீட்ஸுக்கு 10 லைன் வரும். அது போட்டு முடிச்சதுக்கப்புறம் மேலே ரன்னிங் ஒயர் வச்சு 5 லைன் போடணும். 5 லைன் போட்டு முடிச்சுட்டு பாருங்கள், 5 லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கூடைய சொருகிருங்க. சொருகி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேண்டில் போடணும். ஹேண்டில் போட்டு முடிச்சுட்டு அதை சொருகினதுக்கப்புறம் குமிழ் வைக்கணும். குமிழ் வச்சு அதுக்கப்புறம் டெக்கரேஷன் பண்ணணும். இப்படி ஒரு கூடையை முடிக்கிறதுக்கு 12 ஸ்டெப்பில் நம்ம ஒரு கூடையை முடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஸ்டார்டிங்லேருந்து ஃபோட்டோ போட்டிருக்கேன். ஒயர் வெட்டுறதை மட்டும் நான் ஃபோட்டோ போடல. இந்த கூடைக்கு 6 அடியில் ஒயர் வெட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சாதா ஒயர்னால் 6 அடி வெட்டிக்கிங்க. சாதா ஒயர்னால் 6 அடி, கிளாஸ் ஒயர்னால் 6.25 வெட்டிக்கிங்க. பேஸ் வந்து 10 போட்டிருக்கேன். ஹைட்டு வந்து கீழே ஒரு 5ம் நடுவில் 10 பாசியும் மேலே ஒரு 5ம் நான் வச்சு போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபுல் டீட்டெயில்ஸு இந்த கூடை எப்படி போடுறது அப்படிங்கிறது ஃபோட்டோ மூலியமாகவும் சொல்லியிருக்கேன், ஷார்ட்ஸ் வீடியோ மூலமாகவும் போட்டிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணாமல் நிறையா பேர் பார்க்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கூடைக்கும் தொலாவி சர்ச் பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகாது. அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை வந்து நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நான் வீடியோ போட்டோன்னே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் உங்கள் சப்போர்ட்டில் இந்த அளவுக்கு நான் வந்ததுக்கு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் ப்ரெஸ் பட்டன் அமுத்தி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல்.